நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜூன் 5. யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 16 முதல் 25 வரை உள்ள வசனங்கள். புதிய உடன்படிக்கையின் கர்த்தர். 3ஆம் நாள் விடிய காலத்தில் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகாபலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். வசனம் 16. கர்த்தர் சொன்னவைகளெல்லாம் செய்வோம் என்ற இஸ்ரவேலரின் அர்ப்பணிப்பு போற்றக்கூடியதாக இருப்பினும் அவர்கள் யாருடன் இவ்விதமாக கூறுகிறோம் என்பதை முழுமையாக உணராதவர்களாக இருந்தார்கள். எனவே தேவன் தாம் எப்படிப்பட்டவர் என்பதையும் எதை எதிர்பார்க்கிறேன் என்பதையும் அவர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு தம்மை வெளிப்படுத்தினார். மேலும் மக்கள் தேவனின் வார்த்தைகளுக்கு முற்றிலும் கீழ்ப்படிவோம் என்று உடன்படிக்கை செய்தால் தம்முடைய உடன்படிக்கையின் அம்சங்களும் எதிர்பார்ப்புகளும் எவ்வளவு கடுமையானவைகளாக இருக்கும் என்பதை காட்ட விரும்பினார். தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும்படியான இஸ்ரவேல் மக்களின் 3 நாட்கள் ஆயத்தம் கூட தேவனிடம் நெருங்கி செல்வதற்கு போதுமானவே அல்ல என்பதை இந்நிகழ்ச்சி காட்டுகிறது. மாறாக புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாமோ அவரிடம் நெருங்கி சேர்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். மேலும் நாம் சீனாய் மலைக்கு அல்ல, சீயோன் மலைக்கும், பழைய உடன்படிக்கைக்கு அல்ல, புதிய உடன்படிக்கைக்கும் பயத்தோடு அல்ல, நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் வரும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்பு கிருபையின் அடிப்படையானது. ஆயினும் பழைய உடன்படிக்கையை ஏற்படுத்திய அதே தேவனிடம்தான் வந்திருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். ஆகவே பழைய நியாயப்பிரமாண சட்டங்கள் நம்மேல் ஆதிக்கம் செலுத்துவதற்கு இடமில்லை. ஆயினும் நாம் பிரமாணம் இல்லாதவர்களாக இருக்கவில்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாமும் நம்முடைய விசுவாசத்தை தொடர்ந்து ஆராயும்படியும் கிறிஸ்துவுக்குள் நம்மை கீழ்ப்படுத்தும்படியும் வேதம் தொடர்ந்து நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. சீனாய் மலை அடிவாரத்தில் இஸ்ரவேலர்கள் ஒரு பரிசுத்தமான கடவுளிடம் இடைப்பட்டார்கள். இதே புரிதல் நமக்கும் வேண்டும். தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நாம் நேசிக்க வேண்டும். பல வேளைகளில் நாம் இவ்வாறு நடந்து கொள்ளாமல் தவறு இழைப்பவர்களாகவே இருக்கிறோம். நாம் கட்டாயத்தின் பேரில் அல்ல, மனவாஞ்சையோடு கீழ்ப்படியும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனை கிருபையின் அடிப்படையில் அணுகும்போது கீழ்ப்படிதல் மகிழ்ச்சியானதாக மாறுகிறது. அவருடைய பரிசுத்த எதிர்பார்ப்புக்கு நாம் பங்கம் விளைவிக்கும் போது அவருடைய கிருபை நம்மை பாவ அறிக்கைக்கு நேராக தள்ளுகிறது. அவரால் கிடைக்கும் மன்னிப்போ மகிழ்ச்சிக்கும் கீழ்ப்படிதலுக்கும் வழியை திறக்குகிறது. பேதுரு கிறிஸ்துவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனிதன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். இவன் தனக்கு கிடைத்த கிருபையின் அனுகூலத்தை நம்பி அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து பின் சென்றான். இதற்கேற்ற நன்மையான பலனை தன் வாழ்க்கையில் வெளிப்படுத்தினான். நாமும் இவ்விதமாக செயல்படுவோமாக. ஆமென்.